திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் நோம்பு கஞ்சி எவ்வளோ முக்கியமோ அதுக்கு அடுத்த இடம் இந்த அகரகருக்கு. கோகோனட் மில்க் அகரகர் அப்படியே வாயில் வச்சோடனையும் அப்படி தொண்டைக்கும் வயிறுக்கும் இதமாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு சாஸ் பேனில் 1.5 கப் பால், இது கூட கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் வெதுன்னு சூடு வந்தால் போதும். கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது இப்படியே சூடு வந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அந்த கேப்பில் இன்னொரு சாஸ் பேனில் 1/2 கப் தண்ணி, அகரகர் பவுடராக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ரிப்ஸாக இருந்தால் ஸ்ட்ரிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். என்ன பவுடராக இருந்தால் கொஞ்சம் டக்குன்னு கரைஞ்சிரும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸ்டவ்வில் ஏற்கனவே வச்சோம்ல, அந்த பால் சூடு வந்துருச்சு. அதை இறக்கிட்டு இப்போ அகரகரை வச்சுட்டு அது கரையட்டும். அந்த கரையிற கேப்பில் ஒரு பிளெண்டரில் துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். அந்த சூடான பாலையே கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அந்த சூடு பண்ண பால்லே வடிகட்டி சேர்த்துடலாம். இப்போ அந்த அகரகரும் நல்லா கரைஞ்சிருச்சு. அதையும் இதிலே சேர்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒருத்தர் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை சின்ன சின்ன பவுல்லையும் ஊற்றி செட் பண்ணலாம், இல்லை பெருசாக ஒரு பவுலில் ஊற்றி செட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் செட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வச்சாவே ஒரு 2-3 மணி நேரத்தில் செட் ஆயிரும். ஒரு சின்ன பவுலில் ஊற்றுறதுல மட்டும் கொஞ்சமாக காஃபி பவுடரும் கொக்கோ பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை டம்ளர்லேயே ஊற்றிருக்கேன். இதை என்ன பண்ணங்கிறத மறக்காமல் அடுத்த வீடியோவில் போய் பாருங்கள். ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்குது. தேங்க்யூ.